வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கோகோனட் மில்க் வச்சு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம அரை மணி நேரம் முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கலாங்க. நான் ஒரு 1.25 கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஒயிட் சன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் 1, மராட்டி மொக்கு 1 அதையும் எடுத்து வச்சுக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தேங்காய் ஒரு அரை கப் எடுத்து வச்சுக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. அது நல்லா வடிகட்டியில் வடிகட்டி பிழிஞ்சு வச்சுக்கலாம். அதே ஒரு அரை கிளாஸ் வரும். இப்போ அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். கூடவே நெய்யும் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், இந்த மசாலா பொருள்லாம் போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா செவக்க வதக்கிடலாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாங்க. அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிற உப்புல பாதி போட்டுட்டு கலந்துட்டு 2 நிமிஷம் மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு ஓரளவு அது நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் இதில் போட்டுக்கலாம். பீன்ஸ், கேரட், பட்டாணி இருந்தாலும் பட்டாணி இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோங்க. நான் இதில் கொஞ்சம் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கொண்டைக்கடலை ஆட் பண்ணங்க. முத நாள் நைட்டே ஒரு அரை கப் ஊற வச்சுட்டு மறுநாள் ஒரு 8 சவுண்டு தண்ணி ஊற்றிட்டு சின்ன குக்கரில் 8 சவுண்டு வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதையும் போட்டுக்கலாங்க. எல்லாமே கொஞ்சம் அடுப்புலேயே நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய், புதினா இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம்.
இப்போ எடுத்து வச்சிருக்கிற மீதி உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணி வடிகட்டிட்டு நம்ம இதில் போட்டு கரண்டியில் நல்லா ஒரு பரட்டு கட்டிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம்ல, வடிகட்டி எடுத்து வச்சுருங்க, 1/2 கப் தேங்காய் பால் இதில் ஊற்றிடலாம். இதில் நான் 1/4 டம்ளர் அரிசி சேர்த்தேங்க. 1/4 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். 1க்கு 2 டம்ளர் தண்ணிங்க. 1/2 டம்ளர் தேங்காய் பால் நம்ம ஊற்றிட்டோம். 1/2 டம்ளர் காய்கறிக்கு கரெக்டாக ஆகிடும். இருக்கும் இப்போ உப்பு பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இது நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதில் ஆவி வந்துட்டு நம்ம வெயிட் போட்டுடலாங்க. இதில் ப்ரெஷர் சவுண்டு வந்துட்டு 2 சவுண்டு வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறின பிறகு வெயிட்டை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பர் டேஸ்டான கோகனட் மில்க் வெஜிடபிள் பிரிஞ்ச் தயாராகிடுச்சுங்க. இதில் அந்த ஒயிட் சன்னா போட்டதால் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்டாக இருந்ததுங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு விருப்பப்பட்டால் நம்ம இதில் கீ சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு கலர் கலக்கலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய தயிர் பச்சடி வச்சுக்கலாம். இப்போ கோகனட் மில்க் வச்சு செஞ்ச ப்ரெஷர் குக்கர் வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.